விஜயகாந்த் சார் கூட நான் நடிச்சது இல்லை. நான் அவர்கிட்ட மட்டும்தான் நான் நடிக்கல. அடிக்கடி நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், அம்மா நான் அவரு கூட நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. பட் அவரும் நானும் ஒரே படத்தில் நடிச்சிருக்கோம். ராமநாதன் சாரோட டைரக்ஷன்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தின்ற விவேக் சார் நான் தான் கொண்டு போய் விடுவேன், நீங்க போய் கேப்டன் கிட்ட கதை சொல்லுங்க, கேப்டன் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு. அவர் அந்த பேருக்கு சொன்ன மாதிரியே அவர் வாழ்ந்திருக்காரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நானும் ரொம்ப சின்ன வயசுல இருந்து நானும் ரொம்ப ஏங்கியிருக்கேன் அவர் கூட நடிக்கணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவர் ஃபாலோ பண்ண நிறைய வேஸ், லைக் நிறைய வாட்டி ஷூட்டிங்க்கு நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வரும்போது நீங்களாம் வந்து சாப்பிட்டு தான் போகணும், யாருன்னா ஒரு ஃபேன்ஸ் வந்தாங்கன்னா நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஸோ இது ரொம்ப ரேர் குவாலிட்டிஸ். ஒரு மனுஷனை வந்து சக மனுஷனா மதிக்கிற அப்படின்ற விஷயம். இந்த மாதிரி அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். வெரி ஹாப்பி. இந்த நேரத்துல அவருக்காக நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம் நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் ஒருத்தர்கிட்ட, நம்ம ஒரு சான்ஸ் அவருக்கு நம்ம கொடுத்துருக்கலாமோ. அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு இந்த மக்களுக்கு எதனா செய்யணும், பாலிடிக்ஸ்ல வரணும், சினிமாவை தாண்டி சினிமால மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது, ரியலாவும் நம்ம அதை செஞ்சு காமிக்கணும் அவர் நினைச்சிருந்தாரு. அது மட்டும்தான் எனக்கு ஒரு குறையாவே இருந்துச்சு. பட் சச் இன்ஸ்பைரிங் பர்சன். இன்னி வரைக்கும் நார்த் வரைக்கும் பாம்பே வரைக்கும் அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, விஜயகாந்த் சார் பத்தி. ரொம்ப பெருமையா இருக்கு. அவருடைய ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து நானும் ஒரு ஆர்டிஸ்டா இருக்கேன்னு நினைக்கும் போது. அண்ட் இதே மாதிரி எல்லாருமே இருக்கணும் லைஃப்ல, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருக்கணும். அது ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ நீங்க எல்லாம் வந்ததுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.